வெல்கம் டு சன்ரூஃபிங். சன்ரூஃபிங் நம்ம இன்னைக்கு எங்க இருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பருகூருங்கிற பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அச்சமங்கலம் ஏரியா. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்க எப்படின்னா செட்டிநாடு ஸ்டைல்ல ஒரு அழகான ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்க 2 டைப் ஆஃப் ரூஃபிங் இருக்கு. ஒன்று வந்து கிளே டைல்ல வந்து ரூப் சீலிங்காகவும் பால் சீலிங்காகவும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு மேசிவ் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ஒரு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 to 5 டைம்ஸ் வந்து சைட் விசிட் வந்து இதனோட வாஸ்து முறைப்படி நம்ம ரூஃபிங் எல்லாம் மேக் பண்ணுறது வந்து இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சாருக்கு ஒவ்வொரு பிளான் இந்த ஷெட்டுக்குள்ள ஒரு ஸ்டெப்ஸ் வர மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி போட சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராண்டான ரூஃபிங் ஒர்க் பண்ணணும் இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு 4-5 டைமுக்கு மேலே பிளான் பண்ணி அகைன் பிளான் மாதிரி லாஸ்ட்டாக இந்த நம்ம சொன்ன ஃபைனல் பிளானுக்கு வந்து சார் வந்தார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் எங்கேயுமே நம்ம ட்ரை பண்ணாத ஒரு புது மெத்தட் ஆஃப் ரூஃபிங் செட்டிநாடு ஸ்டைல் ரூஃபிங் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இன்டீரியர் லைவாக இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சிமெண்ட் தூணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4x4 வந்து ஒரு ஸ்டீல் பில்லர் அப்போலோ உள்ள வச்சிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாவே காங்கிரீட் பில் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சவுண்ட் வராது, பாக்குறதுக்கு லைவ் மரம் மாதிரியே இருக்கும். ஸோ இங்க இது பொறுத்த வரைக்கும் இங்க டாப் வியூல வந்து பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் டைப்ல மண்ணோடு போட்டிருக்கோம். அதுல வந்து சார் வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம அந்த 2 சைடுமே வந்து இதனோட ஹைப் கிரியேட் பண்றதுக்காக ஒரு பெரிய பிரமிட்ல இருந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும் வெளியே எக்ஸெப்ட் பண்ணி அந்த ரூஃப் ஒர்க்குக்கான ஹைப்பை நம்ம வந்து அந்த அளவுக்கு தெளிவா கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க ஆல் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சன்சைட் மாதிரி ஒரு டபுள் லேயர்ல நம்ம ஒரு ரூஃபிங் ஒர்க் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் லேயர் ஒன்று இருக்கும் மேல, அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா சன்சைட் செட்டப்புக்காக ஒரு லேயர் வந்து கீழே அடிஷன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் யூனிக்னஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் கண்டினியூஸா. இன்னைக்கு வந்து இந்த வீட்டோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரகப்பிரவேசம் நம்மளும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்துட்டு இந்த லைவ்ல இருந்து தான் நம்ம வீடியோ எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீட்டா ஒரு லை அவுட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒர்க்கர்ஸ்மே சரி இங்க ஒரு 15 டேஸ் வந்து நீட்டா இருந்து இங்கே ஸ்டே பண்ணி நீட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றுனா அது இந்த ஒர்க்கை தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு டெடிகேட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் எல்லாமே அப்போலோ ஸ்குவாட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கிளே டைல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரெகுலராக வந்து நம்ம படிகாரம் கலந்து அந்த மண்ணோடு பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு லைவாக தெரியும். இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்கள் மேலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ A to Z இதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகிடும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு லைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ஷெட் நம்ம பண்ணாலுமே நம்ம இந்த மாதிரி வந்து ஓட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்ஸ்லாம் கட் பண்ணி நீட்டாக லே அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம சன்ரூஃபிங்ல எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணுறது எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இவர் வீட்டுக்கு மற்ற இடத்துல பண்ணதோட இது டிஃப்ரெண்ட் ஸ்டைல் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பர்பஸ் ஆஃப் ரூஃபிங். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா பர்பஸில் ஒரு ரூஃபிங்கும், அதே மாதிரி அவுட்டர் பர்பஸ்க்கு ஒரு ரூஃபிங்கும் நம்ம 2 டைப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஃபால் சீலிங் டைல் இருக்கு. அதாவது மண் ஓட்டை வந்து கிடைமட்டமா வந்து போடுவாங்க. ஸோ இதுதான் ஃபால் சீலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து 2 ஸ்டெப்ஸ்ல ஓடு இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் ரூஃப் சீலிங்காகவும் இங்க வந்து ஃபால் சீலிங்காகவும் இருக்குங்க. இந்த சைடை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஸ்டெப் லேயர் இருக்கும் உங்களுக்கு. ரெகுலரா பண்றது மேல இருக்கிற அந்த டாப் லேயர், கீழே வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா ஒரு சன்சைட் மாதிரி அந்த பெரிய ஷெட்டோட அந்த வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்சைட் மாதிரி கீழே கொடுத்து அதுக்கும் அடிஷனலா பார்டர்ஸ் கொடுத்து ஸோ பாக்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவான ரூஃபிங் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கும் அமைக்கணும் அப்படின்னா கீழே உங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Hey,